தெளிவாக நின்று நிதானித்து அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒரு பக்குவத்தினுடைய வெளிச்சம், ஒரு வாழ்வை கடந்து வந்த ஒரு துணிச்சல், அப்படி ஒரு அலட்டிக்காத ஒரு துணிவு அவங்கள்ட்ட இருக்கும் போதே வாழ்வை நின்று பார்த்திருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த வார்த்தையினுடைய தடிமத்தின் அழகு இருக்கு இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனக்கட்டுப்பாட்டிற்கு மதங்கள் பலவும் துணை செய்கின்றன என்பதை மறுக்க முடியாது. ஒரு மதம் சார்ந்த ஒரு பக்தியாளன் அல்லனா ஒருத்தன் இருக்கான், ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டானா ஒருவேளை தன்னுடைய மனத்தை அவன் பல விஷயங்களிலிருந்து கட்டுப்படுத்துறான். ஆனால் மதங்கள் அறிவுத்திறனோடு செயல்படாமல் மதம் கொண்டு மட்டும் செயல்பட்டால், அந்த வார்த்தை தான் மதங்கள் மனம் கொண்டு, அதாவது மதம் அங்க செயல்பட்டு அப்படின்னு சொன்னா எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. மதம் கொண்டு செயல்பட்டால் எந்த நன்மையும் எந்த மாற்றமும். இன்னைக்கு ஒரு மதம் தான் எல்லா விஷயத்திலும், அது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மதம் தன்னை முன்னிறுத்தி கொண்டால் மனிதனுக்கான மாற்றங்கள் அங்கிருந்து வருவதில்லை. ஒருவேளை உன்னுடைய மதம் உன்னுடைய மனதை உனக்கு கட்டுப்படுத்தலாம், ஆனால் அந்த மதம் ஒரு மனிதனை வாழ்விக்குமா என்பதை ஒரு கேள்விக்குறியாகவே விட்டிருக்கிறார். கல்வியை பற்றி, பிறகு விவேகானந்தரை பற்றி, வாழ்வியல் சார்ந்து அடிக்கடி வள்ளுவரை கூட்டிகிட்டே வராங்க. இதுக்கு கூட ஏட்டுக்கல்வி, அதாவது கல்வியை பல நிலைகளில் பிடிக்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா உணவு கல்வி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகலை, ஆனால் அவங்களுக்கு இன்று ஒரு உணவு கல்வி இருந்தது. அவர்கள் ஒரு உணவோடு வாழ்ந்த ஒரு வாழ்வினுடைய முறையை வைத்திருக்கிறார்கள். சுத்தமான காற்று, குடிநீர் இல்லாமல் சுகாதாரம் கேள்விக்குறியாக வருகின்றது. வீர மறவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் சர்க்கரை நோயாளிகள் நிறைந்துள்ளார்கள். அதுக்கும் இந்த இயற்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுடைய அதிகரிப்பினுடைய காரணத்திற்கு இயற்கை